நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்படி ஒரு மேட்ச்லாம் நான் இது வரைக்கும் விளாண்டதே இல்லை. ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஆட்டம் காமிச்சிருந்தான். அவனை ஏறி போய் அப்படி இப்படின்னு அழுத்திட்டேன். என் டீம்மேட் வர நாக்காட்டி ஹெல்ப் மீன்னு கத்தின்னு இருந்தான். சரி இறா அவனை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு டக்குன்னு இவனை ரிவ்யூ பண்ணிட்டு சரி அவனுக்கு கில் எடுத்துடலாமே அப்படின்ட்டு கில் எடுத்துறதுக்குள்ளே பேன் ஒருத்தன் கண்டிப்பாக வரணும். அதனால் நான் இங்கேருந்து மீறி சுற்றாமல் நான் மாட்டின்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஓடின பேனை துரத்துனே வந்தான் அப்போலேருந்து. சரி அவனை எப்படியாச்சும் முடிச்சிடுவோண்டா அப்படின்ட்டு இவனை கஷ்டப்பட்டு ஒழிஞ்சு அழுத்தி முடிச்சுட்டு சரி எப்படியாச்சும் வருவானே பின்னாடி அதே மாதிரி ஒருத்தன் எனக்குன்னே வந்துட்டான். இவன் அப்போனா சர்ப்ரைஸாக அந்த ப்ளூ கேட் வர போட்டான். அப்போ கூட இவருக்கு ஒரு ஃபுல் ரெட்டாக போட்டு வச்சு தலையில் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அமுச்சு விட்டோம். சரி லாஸ்ட்டில் இங்கே ஒருத்தர் இருப்பானே அவன் வெளியே சுற்றிட்டு நம்ம பொறுமையாக போவோம். ஒரு அவசரமும் இல்லை, மேட்ச்சை கை விட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நானும் பொறுமையாக இருந்தேன். சரி எப்படியாச்சும் அங்கே ஓடிடுவோம், ஓடி போய் பொறுமையாக நின்று பார்ப்போம் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தா இனிமேல் நான் கண்மாடி பார்த்துட்டேன். அவனை அப்படியே ஓட்டான். சரி நானும் இங்கே வந்து நின்றுடலாம் அப்படின்னு நின்றேன். சரி இருந்தால் டைம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு ஏறி போனால் தலைவன் அங்கேயே ஓப்பன் இருந்தான். இதுக்கு அடிக்க பார்த்தா அடிக்கவும் முடியல என்னால். சரி ஏறி போய் கட்டனாலே அடிச்சிருவோண்டா அப்படின்ட்டு வெயிட் பண்ண வேலை க்ரோனோ டக்குன்னு போட்டேன். ஏறி போனேன், ஒரே ஒரு கட்டணாவை வீசினேன். அவள் தான் அவன் கதையை முடிஞ்சுது. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.